அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வடக்குப்பட்டி ராமசாமி. ஏன்னா படம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு இப்போ ரிவ்யூ பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ அந்த படத்தை பார்த்தேன். ஸோ உண்மையும் நல்லா இருந்துச்சு. அதனால தான் அந்த படத்தை பற்றி பேசலான்னு வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, ரொம்ப நாளாக எந்த படமே பார்க்காம இருந்தேன். தமிழ்ல எந்த படம் பெருசாக ரிலீஸ் ஆகலையா, சரி ஓகே என்ன பண்ணுறதுன்னு பார்த்து யோசிச்சுட்டு இருந்தா, தமிழில் திடீர்னு வடக்குப்பட்டி ராமசாமி படம் ரிலீஸ் ஆயிருக்கு, ஓடிடிக்கு வந்துச்சுன்னு சொல்லி ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமாம் இந்த படம் ஒன்று வந்துச்சுல அப்படின்னு சொல்லிட்டு சரி ரிவ்யூ எப்படி இருக்குன்னு போய் பார்த்தா, ப்ளூ சட்டை திடீர்னு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கான். ஏன்னா இவன் நல்லா சுமாராக நல்லா இருக்க படத்தையே எந்த படத்தையும் நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டான் அவன். இந்த படத்தை நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கானே, வழக்கமாக சந்தானத்தை கழிவறையில் ஊற்றுவோம் எல்லா படத்துலையும், இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு சரி பார்ப்போம்னு சொல்லிட்டு தமிழ் போய் போட்டா. படத்தோட கதை தாங்க என்னன்னா, அவன் வடக்குப்பட்டி அப்படின்னு ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல இவன் பேர் ராமசாமி. இவன் பெரியாருனால அந்த பேரை வச்சாங்களா என்னன்னு தெரில. ஆனா அதை நோக்கி தான் வச்சிருக்கும் போது எனக்கு தெரியுது. ஆனா ஒரு ப்ரெஸ் மீட்ல கேட்டால் அதுக்கு இது சம்மந்தம் இல்லை, ராமசாமின்னு பல பேர் இருப்பாங்க, அது மாதிரி இது ஒரு பேருன்னு சமாளிச்சிட்டாங்க. இல்லை ஏன் பர்டிகுலராக அந்த இடத்துல அந்த பேர் வைக்கணும்? என்னன்னா இப்போ இந்த ராமசாமின்னு இது ஒரு பையன் இருக்கான். உனக்கு என்ன தெரிய வந்துச்சு அப்படின்னா, இவங்க என்னதான் உழைச்சாலுமே ஏழையாக தான் இருக்கானுங்க. அப்படிங்கிறப்போ பணம் சம்பாதிக்க என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த ஊர் மக்கள்லாம் ரொம்ப அடிமட்ட மூட நம்பிக்கையில் இருந்தானுங்க. கடவுள் மேலேயும் எல்லா விஷயங்கள் மேலேயும். அதை பயன்படுத்தி நம்ம காசு ஆக்கலாம்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான், ஊர் மக்களை ஏமாற்றி சாமி இருக்குன்னு சொல்லி, அதுவும் அந்த சட்டியில் சாமி இருக்குன்னு சொல்லி சட்டியை உடைக்கிறது, இல்லை அது கூத்தடிச்சுட்டு பண்ணிகிட்டு இருப்பானுங்க. ஒரு கட்டத்தில் அவன் பெருசாக லாபம் சம்பாதிக்கலான்னு பிளான் போட்டுட்டு இருக்கப்ப இன்னொருத்தன் தாசில்தாருக்குள்ளே வந்து அவன் சம்பாதிக்கணும்னு நினைப்பான் அந்த மக்கள் வச்சு. இவங்க 2 பேரும் இருக்க கிளாஷில் கடைசியில் வந்து என்ன நடந்துச்சுங்கிறது தான் கதை. உண்மையிலேயே ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்தானத்துக்கு உண்மையிலேயே ஒரு நல்ல படமாக தான் வந்திருக்கு. என்னென்னா, நான் உண்மையிலேயே பல இடங்களில் சிரித்தேன். நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க காமெடியெல்லாம். மேபி தேட்டரில் வந்து மாஸ் ஆடியன்ஸாக நம்ம உட்காந்துருக்கப்போ இன்னுமே நல்லா சிரிப்பு வந்திருக்கும். அது மாதிரி நல்லா கொண்டு போயிருந்தாங்க. நல்லா கதையும் நல்லா இருந்துச்சு. இன்னும் சின்ன சின்ன லாஜிக் அங்கங்கே இடித்தாலுமே என்னென்னா, படம் அந்த ஹோலாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காமெடி என்டர்டெயினாக இருந்துச்சு. ஒரு 2 மணி நேரம்னா 2 மணி நேரம் போனதே தெரியல. அந்தளவுக்கு படத்தை எங்கேஜிங்காக வச்சுருந்தாங்க. காமெடிக்காக நிறைய ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்க. நெடுகல் ரவிலாம் வந்து இப்படி ஒரு கேரக்டர் நடிப்பார்ன்ட்டு நினச்சி கூட பார்க்கல. அந்தளவுக்கு வந்து நல்லா பண்ணியிருந்தார். எல்லாருமே சந்தானம் வந்து சுற்றி இருக்க எல்லா கேரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட்டுமே பெர்ஃபார்ம் பண்ணி விட்டு நல்லா பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. அந்த ஹோல் எண்டு வரைக்குமே படம் வந்து ஒரு காமெடியாக எப்படி கொண்டு போகலாம், எப்படி எங்கேஜிங்காக ஒரு ஸ்டோரியாக இது எப்படி கொண்டு போகலாங்கிற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. ஆனால் இதில் என்னன்னா படம் ஃபுல்லாக மூட நம்பிக்கை, கடவுள் இல்லைங்கிற மாதிரி கொண்டு போயிட்டு கடைசியில் என்ன பண்ணிடுவாங்க, கடவுள் இருக்குன்னு கொண்டு வந்துருவாங்க. நான் அப்பயே நினச்சேன் படம் ஆரம்பிக்கிறப்போ, சந்தானம் போய் சத்குருவோட சிவராத்திரியில் போயிட்டு உட்காந்து கண்ணீர்லாம் விட்டுட்டு இருந்தானே, இவன் எப்படி இந்த படத்தை எடுத்தான் அப்படின்னு தோணிட்டு இருந்துச்சு. படம் ஃபுல்லாக நான் பார்க்குறப்பெல்லாம் கடவுள் நம்பிக்கை உள்ளவங்களை கலாய்க்கிறதும், மூட நம்பிக்கை எதிராக இருக்கிறதுங்கிற மாதிரியே தான் போயிட்டு இருந்துச்சு எல்லாமே. இவன் எப்படி இந்த படத்தை ஒத்துக்கிட்டானே எனக்கு மைண்டில் ஓடிட்டு இருந்துச்சு ஒரு 2 மணி நேரம். கடைசியில் தான் தெரிய வருது, கடவுள் இருக்காருங்கிற மாதிரி முடிச்சாங்க. இப்போ அப்போ தான் தெரிஞ்சு அதான் இவன் எப்படி இது மாதிரி படத்தில் நடிப்பான்னு. கரெக்டாக இவன் ஏற்ற மாதிரியே என்ன பண்ணிட்டான், படத்தை கொண்டு போய் கடைசியில் இவனுக்கு ஏற்ற மாதிரியே முடிச்சிட்டான். பட் பரவாயில்ல, படம் வந்து ஒன் டைம் வாட்சபிள். கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் பார்க்கலாம் படத்தை. ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃப்ரீயாக இருக்கீங்க, என்ன படம் பார்க்குறதுன்னு தெரியலாம், கண்டிப்பாக அந்த படத்தை நம்ம ஒரு சாய்ஸாக வச்சுக்கலாம். ஒரு 2 ஹவர்ஸ் வந்து எல்லாத்தையும் மறந்து ஒரு காமெடி என்டர்டெய்னராக கண்டிப்பான படம் நல்லா தான் இருக்குது. தேங்க்யூ, பை பை.